12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 அரசு பொதுத் தேர்வினுடைய அரசு விடை குறிப்பு அதான் நம்ம பார்க்குறோம். இது கவர்மெண்ட்லேயே எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி கொடுக்கக்கூடிய விடை குறிப்புகள். அதை வச்சு தான் ஆசிரியர்கள் திருத்துவாங்க. ஸோ அந்த விடை குறிப்புக்கு என்ன அப்படின்றது மாணவர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதி முழு மதிப்பெண் பெறலாம். 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் அரசு விடை குறிப்பு எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பகுதி 4 குறிப்பு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும் 5x5 25. ஸோ 5 மார்க் கொஸ்டின் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்ச் 2025 பொறுத்த வரைக்கும் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 3 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். இது 4வது வீடியோ. 5 மார்க்கு 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அல்லது இருக்கும். அதாவது இன்டர்னல் சாய்ஸு 2ல் ஏதாவது ஒன்று நம்ம எழுதணும். 34 ஆ பியூர் மற்றும் இம்பியூர் சைட்கூரை எடுத்துக்காட்டுன்னு விளக்குக. ஸோ இந்த மாதிரி பியூர் இம்பியூர் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா நமக்கு முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சைட்கூறின் திருப்பி அனுப்பும் மதிப்பு முற்றிலும் செயல் உறுப்புகளை பொறுத்தே அமையும் பியூரில். இம்பியூரில் பார்த்தீங்கன்னா சைட்கூறின் திருப்பி அனுப்பும் மதிப்பு முற்றிலும் செயல் உறுப்புகளை பொறுத்து அமையாது. பியூர் செயற்குனை அதே செயல் உறுப்புகளை கொண்டு அழைத்தால் எப்பொழுதும் அதே திருப்பி அனுப்பும் மதிப்பு கிடைக்கும். ஆனால் இம்பியூரில் பார்த்தீங்கன்னா செயல் உறுப்புகளை கொண்டு அழைச்சா வெவ்வேறான திருப்பி அனுப்பும் மதிப்பு கிடைக்கும். பியூர் எந்த பக்க விளைவுகளையும் கொண்டிருக்காது. இம்பியூர் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த செயல் உறுப்புகளை மாற்றம் செய்ய இயலாது. அதாவது பியூரை மாற்றம் செய்ய இயலாது. இம்பியூர் செயல் உறுப்பை நம்ம மாற்றம் செய்ய இயலும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். புக்கில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். 1 2 3 4 எடுத்துக்காட்டுக்கு 1 5 மொத்தம் இந்த 5 பாயிண்ட்டுக்கும் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. 34 ஆ தரவு மாதிரியின் பல்வேறு வகைகளை விளக்குக. ஸோ தரவுத்தள மாதிரியினுடைய பல்வேறு வகைகள் மொத்தம் தரவுத்தள மாதிரி நம்ம புக்கில் 5 கொடுத்துருக்காங்க. படிநிலை தரவுத்தள மாதிரி, உறவுநிலை தரவுத்தள மாதிரி, வலையமைப்பு தரவுத்தள மாதிரி, இஆர் தரவுத்தள மாதிரி, பொருள்நோக்கு தரவுத்தள மாதிரி மொத்தம் 5 இருக்குது. இந்த 5 எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. இது 5ஐயும் நீங்கள் விளக்கணும். ஸோ மேற்கண்டவற்றை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது 5ஐயும் நீங்கள் விளக்கி அதில் அந்த டயக்ராம்லாம் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. அடுத்தது 35 அதில் பைத்தானில் உள்ள பல்வேறு வகையான செயற்குறிகளை விளக்குக. ஸோ பைத்தானில் பல்வேறு வகையான செயற்குறிகள் இருக்குது. இங்கே நம்ம புக்கில் 5 கொடுத்துருக்காங்க. கணித செயற்குறிகள், உறவுநிலை அல்லது ஒப்பீட்டு செயற்குறிகள், தருக்க செயற்குறிகள், மதிப்பிடுத்தல் செயற்குறிகள், நிபந்தனை செயற்குறி. இது 5 எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதை அப்படியே அந்த 5ஐயும் விளக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 3 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. 35 ஆவில் பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளையும் அதன் செயல்பாடுகளையும் எழுதுக. ஸோ மொத்தம் கட்டுப்பாடுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் கட்டுப்பாடு, பிரைமரி கட்டுப்பாடு அதாவது பிரைமரி கீ, டிஃபால்ட் கட்டுப்பாடு, செக் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 இருக்குது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா இந்த 4 எழுதினாவே 2 மார்க் கொடுத்துருவாங்க. அது 4ஐயும் விளக்கணும். மேற்கண்டவற்றை விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நெடுவரிசையில் எந்த 2 வரிகளும் ஒரே மதிப்பை கொண்டிருக்காது, அது யூனிக்கு. பிரைமரி கட்டுப்பாடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதிவை தனித்தன்மையோடு குறிக்கிறது அல்லது தனித்தன்மையோடு அடையாளம் காட்டுறது தான் இந்த பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. டிஃபால்ட் கட்டுப்பாடுன்றது ஒரு புலத்தில் கொடாநிலை மதிப்புகளை இருத்தி வைக்க பயன்படுது. டிஃபால்ட் அப்படின்றது டிஃபால்ட்டாக ஒரு மதிப்பை இருத்தி வைக்கிறதுக்கு இந்த டிஃபால்ட் கட்டுப்பாடு பயன்படுது, அதாவது கொடாநிலை. செக்கு கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு புலத்தின் மதிப்பின் வரம்பை நிர்ணயிக்கிறதுக்கு, இவ்வளோ தான் அப்படின்றது ஒரு வரம்பை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த செக்கு கட்டுப்பாடு பயன்படுது. ஸோ இது 4த்தையும் விளக்கி எழுதிட்டிங்கனாவே உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. 36 பைத்தானில் வயல் மடக்கு பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ வயல் மடக்கு பார்த்திங்கன்னா அது நம்ம வயல் மடக்கினுடைய அந்த தொடரியல் எழுதணும். வயல் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு பிளாக் 1 அதில் அப்படி பார்த்திங்கன்னா எல்ஸ் போட்டு ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 அதுக்கு உரிய விளக்கம் கொடுக்கணும். ஸோ இந்த தொடரியல் நீங்கள் எழுதிட்டிங்கனாவே 2 மார்க் கொடுத்துருவாங்க. விளக்கம் கொடுத்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதுங்க. எப்பயுமே எடுத்துக்காட்டு ஒன்று எழுதிடுங்க. எடுத்துக்காட்டு எழுதினீங்கன்னா ஒரு மார்க். ஸோ மொத்தம் 5 மார்க்கு. 36 பைத்தானில் பல்வேறு கோப்பு முறைமைகளையும் அதன் பொருளையும் பட்டியலிடுக. ஸோ பைத்தானில் கோப்பு முறைமைகள் இருக்குது, அதை அப்படியே நம்ம விளக்கம் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா படிப்பதுக்கு மட்டுமே ஒரு கோப்பினை திறக்கும், அதாவது தானமை நிலை. இது டபிள்யூ பார்த்திங்கன்னா ரைட்டு, கோப்பில் தரவுகளை எழுதுவதற்கு திறக்கும். குறிப்பிட்ட கோப்பு இல்லையெனில் புதிய கோப்பினை உருவாக்கும். கோப்பில் தரவுகள் இருப்பின் அளிக்கப்படும். அடுத்தது எக்ஸ் தனித்துவமான கோப்பினை திறக்கும்.
ஏ அப்படின்றது அப்பண்டு, கோப்பின் தரவுகளை அழிக்காமல் அதன் இறுதியில் புதிய தரவுகளை சேர்ப்பதற்கு திறக்கும். குறிப்பிட்ட கோப்பு இல்லையெனில் புதிய கோப்பினை உருவாக்கும். டி உரைமுறைமையில் கோப்பு திறக்கும், தானமை நிலை இது. பி பைனரி இருமநிலை முறைமையில் கோப்பினை திறக்கும். ப்ளஸ் புதுப்பிக்கிறதுக்காக கோப்பினை திறக்கும். ஸோ இது எல்லாமே எழுதுனீங்கன்னா தான் 5 மார்க் கண்டிப்பாக போடுவாங்க. அதனால் 1 2 3 4 5 6 7 இருக்குது. 7ஐயும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 37 ஆ தற்சுழற்சி செயற்கூறு பற்றி எடுத்துக்காட்டுன்னு விளக்குக. ஸோ தற்சுழற்சி செயற்கூறுனா என்னன்றதை நீங்கள் எழுதணும். ஒரு செயற்கூறு தன்னைத்தானே அழைச்சிக்கிட்டால் அது தற்சுழற்சி செயற்கூறு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செயல்முறை காலவரையின்றி நிறுத்தப்படாமல் செயல்பட்டால் அது முடிவிலா சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். அதே தற்சுழற்சி செயற்கூறில் கொடுக்கப்படும் நிபந்தனை எனப்படும். ஸோ ஒரு நிபந்தனை அடிப்படையில் அதோடு முடிச்சிக்கும். திரும்ப திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நிபந்தனை கொடுத்தா அதோடு முடிச்சிக்கும். ஸோ தற்சுழற்சினா என்னன்னு அது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. தற்சுழற்சி செயற்கூறு எப்படி செயல்படும் அப்படின்றது எழுதணும் இல்லைங்களா? அது எப்படி செயல்படும்னா, தற்சுழற்சி செயற்கூறு வெளிப்புற குறிமுறையிலிருந்து அழைக்கப்படும். அடிப்படை நிபந்தனை நிறைவேற்றப்பட்டால் நிரலானது சரியான வெளியீடு கொடுத்து உடனே வெளியேறிடும். இல்லைன்னா செயற்கூறு தேவையான செயல்பாட்டை இயக்கும். மேலும் தற்சுழற்சி முறையில் தன்னைத்தானே அழைத்து கொள்ளும். அது எழுதுனா அதுக்கு ஒரு 2 மார்க்கு. பொருத்தமான எடுத்துக்காட்டு கண்டிப்பாக எழுதணும். பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதுனா 1 மார்க்கு. பொருத்தமான எடுத்துக்காட்டு புக்கில் இருக்குது, மனப்பாடம் பண்ணின்னு போயிடுங்க. அல்லது ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதலாம். நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கே போட தெரியும்னா நீங்களே போட்டுக்கலாம். ஸோ தற்சுழற்சி செயற்கூறுனா என்னன்னு எழுதுனா 2 மார்க்கு, அது எப்படி செயல்படும் அப்படின்னு எழுதுனா 2 மார்க்கு, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதுனா ஒரு 2 மார்க்கு. அடுத்தது 37 ஆ பைத்தானில் சிஸ் ஓஎஸ் கெட் ஆப்ட் கூறுநிலையின் தேவை என்னவாக என்பதை விளக்குக. ஸோ சிஸ் அப்படின்னா சிஸ்டம், இது வரி மொழி மாற்றியால் பயன்படுத்தப்படுகிறது. சிஸ் ஆர்குமெண்ட் சிஸ் டாட் ARGV பைத்தான் நிரலுக்கு அனுப்பி வைக்கப்படும் கட்டளை வரி செயல் உறுப்புகளின் பட்டியலை ஆகும். அதில் சிஸ் ARGVயில் 0, அதாவது முதல் செயல் உறுப்பு செயல்படுத்த வேண்டிய நிரலின் பெயர். அது 1 இருந்தால் அதிலேயே செயல் உறுப்பு நிரலுக்கு அனுப்பப்படும் முதல் செயல் உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். செயல் உறுப்பு நிரலுக்கு அனுப்பப்படும் முதல் செயல் உறுப்பு. இது 0 வந்து முதல் செயல் உறுப்பு செயல்படுத்த வேண்டிய நிரலினுடைய பெயர். இது அனுப்பப்படும் முதல் செயல் உறுப்பு. அடுத்தது ஓஎஸ் கூறுநிலை. ஓஎஸ்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க அமைப்பு சார்பு செயல்பாட்டுடன் பயன்படுத்துவதற்கு இது வழிமுறை பண்ணுது. விண்டோஸ் இயக்க முறைமையுடன் ஓஎஸ் கூறுநிலை ஊடாட அனுமதிக்கும். அதனுடைய அந்த தொடரியல் பாருங்கள். ஓஎஸ் டாட் சிஸ்டம் ப்ராக்கெட்டுக்குள்ளே G++, அது சிங்கிள் கொட்டேஷன் ப்ளஸ்ஸு வேரியபிள் நேம் 1, அது வந்து இந்த ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டுடணும், அதை ப்ளஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு ஐஃபன்னு மாடல் ப்ளஸ்ஸு வேரியபிள் நேம் 2, இதெல்லாம் நீங்கள் எழுதினீங்கன்னா தான் மார்க் போடுவாங்க. இதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க், இந்த கெட் ஆப்ட்டுக்கு 1 மார்க்கு. கெட் ஆப்ட் கூறுநிலை கட்டளை வரி தேர்வுகளையும் செயல்களையும் பிரித்தெடுக்க உதவும். கெட் ஆப்ட் இந்த செயற்கூறு கட்டளை வரி தேர்வுகளையும் அளவுகளையும் பட்டியலையும் பிரித்து எடுக்கும். ஸோ ஆப்ஸ் டாட்டு ஆர்க்ஸ் ஈக்குவல் டு கெட் ஆப்ட் ஆஃப் ஆர்வி ஆப்ஷன் லாங் ஆப்ஷன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த சிஸ் டாட் ஆர்குமெண்ட் வேரியபிள், ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ARGV ஆப்ஷன்ஸ் லாங் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் மாணவர்களுக்கு மதிப்பெண் குறையக்கூடிய கொஸ்டின். இதெல்லாமே 4 மார்க் 3 மார்க் தான் வாங்குறாங்க. அதனால் 5 மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியாக எழுதுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணும்போது சரியாக நம்மளால் எழுத முடியுமான்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது 38 ஆ பின்வரும் நிலையின் வெளியீடு என்ன? ஏ பார்த்தீங்கன்னாக்கா ஏவில் வந்து செட்டு கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5. பியில் வந்து 4 5 6 7 8. பிரிண்ட்டு ஏ, அதாவது வந்து ஏவையும் பியும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம், அவ்வளோதான். 1 2 3 4 5 4 5 ஏற்கனவே வந்துருச்சு இல்லைங்களா? இதில் 6 7 8 அப்படியே சேர்த்து எழுதிக்கிறோம், அதான் வெளியீடு. அடுத்தது பிரிண்ட்டு ஏவிலையும் பிலையும் பொதுவாக இருக்கிறது தான் இது. ஸோ ஏவிலையும் பிலையும் பொதுவாக என்ன இருக்குது? 4 5. இங்கேயும் 4 5, இது ரெண்டும் பொதுவாக இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டோம் 4 5. அடுத்தது ஏவில் இருக்கும், பியில் இல்லை. ஏவில் என்னென்ன இருக்குது? 1 2 3 இருக்குது. அந்த 1 2 3 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். 4 5 பொதுவாக இருக்குது, அதை விட்டுடுறோம். 6 7 8 ஏவில் இல்லை, அதனால் 1 2 3 மட்டும் எழுதுகிறோம். அடுத்தது பி இருக்கும், ஏவில் இல்லை. பியில் என்னென்ன இருக்குது? 6 7 8 இருக்குது. பியில் 6 7 8 இருக்குது, அதுதான் அதை எழுதிக்கிறோம். 6 7 8 பியில் இருக்கக்கூடியது. அடுத்தது
ஏவிலையும் பிலையும் பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு மீதி எழுதணும். 1 2 3 6 7 8 இதுதான் பொதுவாக இருக்கிறது. 4 5 அதை விட்டுட்டு மீதி எழுதுனா இதுதான் வரும். 1 2 3 6 7 8. அடுத்தது பின்வரும் எஸ்கியூஎல் மதிப்பீட்டு சார்புகளை பொருத்தமான எஸ்கியூஎல் வினவல்களுடன் கூடிய பைத்தான் கூட்டினை விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 1வது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஏவிஜி, அது வந்து சராசரியை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கு 1 மார்க்கு. கவுண்ட்டு அட்டவணையில் உள்ள வரிசைகளின் எண்ணிக்கையை விடையாக கொடுக்கும், கவுண்ட் பண்ணி கொடுக்கும், அதுக்கு 1 மார்க்கு. சம்மு கூட்டுத்தொகையை கணக்கிடும். மேக்ஸிமம் மேக்ஸு நெடுவரிசையில் உள்ள மிகப்பெரிய மதிப்பை விடையாக கொடுக்கும். அடுத்தது மினிமம் சைட் கூறு, இது பார்த்திங்கன்னா நெடுவரிசையில் உள்ள மிகச்சிறிய மதிப்பை விடையாக கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு 14 வீடியோ இருக்குது. மார்ச் 2024, மார்ச் 2020 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அந்த சென்டம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நல்லா படித்து நல்லா தேர்வு எழுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.